अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதங்களில் அவனுக்கு பொருத்தமான அமல்களில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று பழமொழி சொல்லுவார்கள். ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியை, முதிர்ச்சியை, திறமையை அந்த பிள்ளை சிறுபிராயத்திலே இருக்கும் பொழுதே நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய இமாம்களான கண்மணி அறிஞ பெருமக்களுடைய வாழ்க்கையிலே இதை நிதர்சனமாக நாம் கண்டுகொள்ள முடியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுடைய வரலாறிலே சிறுபிராயத்திலே அவருடைய தாயார் ஒரு 2-3 வயதாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர்களை மதீனாவுக்கு வியாபாரிகள் சென்ற பொழுது அவர்களோடு இவர்களை அனுப்பி வைத்து விட்டார். நம்ம ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு பெரிய பையனை தான் அனுப்பி வைப்போம். மதீனாவுக்கு வந்த அவர்கள் மாலிக் இமாமுடைய பாடம் மதரசா பள்ளிவாசல்லே நடந்து கொண்டிருக்கிறார். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறப்பிலேயே அவர்கள் சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததனால் பயணச் செலவுக்கு கூட வழி இல்லாதனால தான் பயணிகளோடு அவர்களே அனுப்பப்பட்டது. அதுவும் ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 2 வயசு 3 வயசில் பெற்றோர் இழந்துட்டா ஹாஸ்டலில் சேர்த்துருவாங்கள்ல, அந்த மாதிரி. மாலிக் இமாமுடைய அவையில் இருந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி எழுதியிருப்பாங்க. யானத்து தாலிபீன் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதில் அழகான ஷாஃபி இமாமுடைய வரலாறை சிறுபாயத்தில் உள்ளது எழுதியிருப்பாங்க. மாலிக் இமாம் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க மொத்தா ஹதீஸ் கிரந்தத்தை. இஸ்லாமிய வரலாறுலேயே ஹதீஸ் நூலாக வெளியிடப்பட்ட முதல் நூல் மொத்தா இமாம் மாலிக். அப்போ அந்த ஹதீஸை பாடம் நடத்திட்டு இருக்கும்போது மாலிக் இமாமுக்கு எப்பவுமே ஒரு பக்தி பூர்வமான ரசூலுல்லாஹ் மீது ரொம்ப அளப்பெரிய அன்புள்ளவங்க. தன்னுடைய உயிர், தன்னுடைய உடல் இந்த மதீனாவிலேயே அடக்கப்படணும் என்பதற்காகவே வாழ்நாளில் ஒரு ஹஜ்ஜை தவிர மற்ற நாள் எங்கேயும் வெளியூருக்கே போகல. போகிற இடத்துல இறந்துட்டா நம்ம அந்த ஊரில் அடைக்கிறக்கூடாது, ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்ட இடத்துலையே நம்ம அடக்கப்படணுன்றதுக்காக மதீனாவினுடைய வீதிகளில் காலணியே அணியாமல் பெருமானாருடைய கால் தடம் பட்ட இந்த ஊரிலே நம் காலணியை கூட போடுவதை அவமரியாதையாக கருதியவர். பெருமானாருடைய காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய பழங்காலத்து கட்டிடங்களை பார்த்தால் பெருமானார் கண் இதில் பட்டிருக்கும் என்பதற்காகவே அந்த கட்டிடத்தை எல்லாம் முத்தக்கூடியவர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய பழம்பெரும் கட்டிடம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நடத்துகிறார்கள் என்றால் அங்கு நிசப்தமாக இருக்கணும் என்று சொல்வார். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே சப்தம் இருந்தால் உங்கள் அமல்கள் அளிக்கப்படும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துவது போல நபியினுடைய அந்த பள்ளிவாசலில் அவர்கள் பொன்மொழிகள் விரிவுரை இடையிலும் நீங்கள் பேசினாலும் கூட அங்கும் அந்த உங்களுடைய அமல்கள் அளிக்கப்படும் என்பதை எச்சரித்தவர்கள். ஏன், மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதிஷாவுடைய மன்னரே நிற்கும்போது கூட மன்னர்கிட்ட கூட அடக்குங்க, சத்தத்தை அடக்கி பேசுங்கள் என்று எச்சரித்தவர். அப்படிப்பட்ட மாலிக் இமாம்
ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நடத்துகிறாங்க இருந்தால், ஏதாவது ஒரு ஆள் ஒரு ஹதீஸை பற்றி சந்தேகம் கேட்குறாரு இருந்தால் முதல்ல நறுமணம் பூசிட்டு தான் பதிலே சொல்லுவாங்களாம். ஹதீஸை பற்றி மார்க்க சட்டத்தை கேட்டால் கூட சாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஹதீஸை பற்றி கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கேட்குறாருந்தா நறுமணம் பூசிட்டு தான் அதுக்கு பதிலே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தி பூர்வத்தை கடைபிடித்த மாலிக் இமாம் சபையில் இவங்க விளக்கம் சொல்லும்போது ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க, சின்ன வயசு ஒரு 3-4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உம்மா அனுப்பும்போது 2 வயசுன்னு நான் பார்த்தேன் ஞாபகம். அப்படின்னா ஒரு 3-4 வயசு, எல்கேஜி யூகேஜி போகக்கூடிய வயசு தான் சொல்ல போனால். எல்கேஜி யூகேஜி சேர்க்குறது ஒரு 3-4 வயசுல தானே சேர்க்குறாங்க. அந்த வயசில் மாலிக் இமாம் பாடம் நடத்துகிறாங்க. கையில் பேனா இல்லை, பேப்பர் இல்லை, நோட்டு இல்லை. அவங்க சொல்கிற விளக்கத்தை வாயில் உமிழ் நீரை தள்ளி விரலால் உள்ளங்கையில் பதிவு பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, உள்ளங்கையால் நம்ம விரலால் எச்சி தொட்டி உள்ளங்கையில் எழுதுனா பதியுமா? அப்படி பதிஞ்சாலும் அது இருக்குமா? காஞ்சி போயிருமே, என்னென்ன தெரியாது. தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க. ஒரு சின்ன பையன் விளையாட்டுத்தனமாக பண்ணுற மாதிரி தெரியுதுன்ட்டு பாடம் முடிஞ்சு கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸு, இதை வந்து எச்சரிட்டு இங்கே விளையாடிட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டார். சொன்னாங்க, எங்கள் வாப்பா கிடையாது, எங்கள் அம்மா வந்து வழி போக்குவரத்து பையனை கூட என்னை அனுப்பி வச்சாங்க. எனக்கு பேனாவும் கிடையாது, பேப்பர் வாங்க வசதி கிடையாது. நீங்கள் சொல்கிற விளக்கத்தை தான் நான் வந்து பேனா இல்லாதனால, பேப்பர் இல்லாதனால, நான் ஒரு எத்தியமான பையனால் நான் வந்து குறிப்பு எடுத்துகிட்டு இருந்தேன். என்னது குறிப்பு எடுக்கிறீங்க? உன்னுடைய விரலில் இருந்து எச்சை தொட்டு நான் சொல்கிற விளக்கத்துக்கு வேணா, உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் ஒரு ஹதீஸை சொல்லி இதுக்கு என்ன விளக்கம் சொன்னீங்கன்னு சொல்லுங்கள், நான் விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டு, இவங்க இந்த ஹதீஸுக்கு நான் என்ன விளக்கம் சொன்னேன்னு கேட்ட உடனே உள்ளங்கையை பார்த்து பார்த்து விளக்கம் சொன்னாங்க. ஆக உள்ளங்கை ஒரு எதாக ஆகிப்போச்சு, ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு லேப்டாப் மாதிரி ஆகிடுச்சு. நீ கையில் உள்ளங்கையில் ஒரு டேப்புன்னு வச்சுக்கிறோம்ல, உள்ளங்கை அளவுதான் இருக்குது. ஒரு டேப் வச்சுக்கிறான்ல, டேப் லட்டுன்னு சொல்கிறான்ல, கையில் உள்ளார தட்டி தட்டி அதை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கான்ல. நீங்கள் சில இமாம்கள் எடுத்துக்கிட்டா சிங்கப்பூர்லலாம் இமாம்களெல்லாம் கையில் இதை வச்சு தான் ஒதுக்கிட்டே இருப்பாங்க, ஒத்துப்பாவை. ஆக அவங்களுடைய விரலை அல்லாஹ் எப்படி ஆக்கி கொடுத்தாம பாருங்க. அவங்க கண் எப்படிப்பட்டது, அவங்க விரல் எப்படிப்பட்டது, உள்ளங்கை எப்படிப்பட்டது, சிறு பிராயத்தில். அதான் விளையும் பயிர் முளையிலே. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 வயசிலேயே 70,000 ஹதீஸுகளை மனனமிட்டவர். 7 வயசு. 7 வயசில் அவங்களுடைய உஸ்தாத், புகாரி இமாமுடைய உஸ்தாத் வந்து அவங்க ஏதாவது ஒரு கிதாப், ஒரு ஹதீஸு ஏதாவது இவங்கள்ட்ட தான் எழுதுனா, இவங்கள்ட்ட தான் ப்ரூஃப் பார்ப்பேன், சரி பார்க்குறது. யார்கிட்ட? அங்கே இருக்கக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அவங்க கையில் கொடுத்து நீ சரி பார்த்துட்டா என்று சொல்லுவாங்க. ஆக 70,000 ஹதீஸுகளை மனனமிட்டவர்கள் ஒவ்வொ பில் மக்தபி, துவக்கப்பள்ளியில் இருக்கும்போது, பள்ளி துவக்க மதரசாவில் அலிபுபே மதரசா சொல்லுவோம்ல, மக்தப் மதரசாவில் இருக்கும்போதே 70,000 ஹதீஸுகளில் மனனமிட்டார். எப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ஞானம்! சிறு வயதிலேயே அப்படி ஒரு அபாரன், தன்னுடைய ஆசிரியரே யார்கிட்ட சந்தேகம் கேட்குற அளவுக்கு, சந்தேகம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு, இந்த அளவிற்கு. ஏன்னா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சிறு பிராயத்தை எடுத்துக்கோங்களேன். ஒரு சமயம் கத்தாதா இமாம் கூபா நகருக்கு வந்தாங்க, அபு ஹனீஃபா இமாமுடைய ஊருக்கு. கத்தாதா இமாம் யார்? சஹாபாக்கள்கிட்ட கல்வி படித்தவங்க. இப்போ கத்தாதா இமாம் என்ன செய்தாங்க, மக்கள் மத்தியில் திடீர்னு இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து சில பேர் என்ன செய்வாங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், எதனாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சாதாரணமாக சொல்கிறத, கேள்வி கேளுங்க பதில் சொல்கிறேன். அந்த கருத்தில் கத்தாதா இமாம் சொன்னாங்க, எதனாலும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன், எதனாலும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன். அது ஒரு அறிஞர், பொதுமக்கள் அவங்களுக்கு எதை பற்றினாலும் கேட்டால் நம்ம எதனாலும் பதில் சொல்லலாங்கிறதுக்காக எதனாலும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ ஒரு சின்ன பையனாக இருக்கக்கூடிய அபு ஹனீஃபா இமாம் கேட்டாங்க, எதனாலும் பதில் சொல்வீங்களா? ஆமாம், எதனாலும் பதில் சொல்லுவேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எறும்பு சூறான்னு குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சூறாவை பற்றி சொல்கிறான். சுலைமான் நபிகிட்ட எறும்பு இணைச்சி பேசிச்சின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். சுலைமான் ஏன்னா
காலத்து நம்லத்துன், சுலைமான் நபி படை போன பொழுது எறும்பு பேசியது. எறும்பு தன்னுடைய படையை பார்த்து, படைகளே படைகளே நீங்கள், அந்த சுலைமான் நபி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சுலைமான் நபி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்கள் பொந்தில் போய் நுழைஞ்சிக்கிங்க, உங்களை மிதிச்சிடாமல் சுலைமான் நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்ட. எறும்பு பேசிச்சின்னு அல்லாஹ் சொல்கிறானே, நீங்கள் எதனாலும் கேளுங்கன்னு சொன்னீங்களே, அந்த எறும்பு ஆம்பளையா பொம்பளையா? நீங்கள் எதை கேட்டாலும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி இல்லை, ஆண் எறும்பா பெண் எறும்பா? எறும்பே பார்க்க முடியாது, அதில் எதுவும் ஆம்பளையா பொம்பளையா எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் கேட்டீர்கள், அப்படியே அப்செட் ஆகிட்டார். ஒரு சின்ன பையன் நம்மளை மடக்கிட்டார். எவ்வளோ பெரிய கேள்வினாலும் கேளுங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன கேள்வி, எறும்பு பேசிச்சுன்னு நல்லா சொல்கிறானே, அது ஆண் எறும்பா பெண் எறும்பா? அந்த நேரத்தில் அப்படியே தண்டிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சுலைமான் அபூ ஹனீஃபா இமாம், நீ சொல்லுங்க தம்பி, நீ சொல்ல. அப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது பேசுனது பெண் எறும்பு தான், ஆண் எறும்பு கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்து நம்லத்துன், அதாவது அரபியில் வந்து ஆண்பாலுக்கு தா வச்சு பயன்படுத்துவாங்க. பெண்பாலாக இருந்தால் தாவுக்கு, ஆண்பாலாக இருந்தால் தாய். கால நம்லத்துன், அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான்? கால நம்லுன் என்று சொல்லியிருப்பான். இப்போ காலத்துன்னு தா வச்சு அல்லாஹ் சொல்கிறான்னா, பெண்ணாக இருக்க போய் தான் தா வச்சு சொல்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அபூ ஹனீஃபா இமாம் ஆக ஒரு பெரிய மேதைக்கு ஒரு சின்ன பையன் குழு கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்கள். இது அப்படியே நம்ம அந்த வகையில் வந்து நம்ம ஒரு நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்ப்போமே. நபிமார்களுடைய இதை எடுத்துக்கிட்டா, சுலைமான் நபிக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நீதிமன்றத்தில் உட்காந்துருக்குறாங்க. 2 பொம்பளைங்க ஒரு வழக்கு கொண்டுட்டு வர்றாங்க. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பெரிய பெரிய பையனாக இருக்கான், காலேஜ் முடித்தான், கடைசியில் எல்லாம் சும்மா காசு கொடுத்து இன்றைக்கி டாக்டர் சீட்டு வாங்குகிறான். 7 வயசில் எவ்வளோ திறமைகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய இதோடு வளர்க்கப்பட்டோம். சுலைமான் நபி இருக்காங்களே, சுலைமான் நபிக்கு ஒரு 12 வயசு தான் இருக்கும். வாப்பா நீதிபதி, கோர்ட்டில் ஒரு வழக்கு வருது, ரோட்டில் 2 பொம்பளைங்க போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய பொம்பளை, ஒரு சின்ன பொம்பளை, ஆளுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு போயிட்டுருக்கா. திடீர்னு ஒரு ஓனாயி பெரியவளுடைய பையனை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு, அவள் உடனே என்ன பண்ணிட்டா, டப்புன்னு சின்னவள்கிட்ட, அதாவது ஓனாயை தூக்கிட்டு போயிட்டு, அவள் தூக்கிட்டு போனவுடனே, தூக்கிட்டு போனது அவள் பையனை தான். ஏன்னா அவன் என்ன செய்யிட்டா, மாற்றி பல்ட்டி அடிச்சிட்டா. பிள்ளைய தீயில வச்சுட்டு எம்புள்ள தான் அப்படின்ட்டா. இதுதான் எம்புள்ள அப்படின்ட்டா. உம்புள்ளையே தான் ஓனாயை அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி எப்படி இருக்கும் பாருங்க. சொல்ல புரியுது அவங்களுக்கு? ஓனாயை தூக்கிட்டு போனது பெரியவளுடைய பிள்ளைய, சின்னவளுடைய பிள்ளையை வச்சுட்டு இதுதான் என் பிள்ளை, உம்புள்ளையே தான் ஓனாயை தூக்கிட்டு போயிட்டு, இப்படி ஒரு வழக்கம் வந்துட்டு. சாட்சியை பார்த்தா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, சில நேரத்தில் அழுது சில பேர் காரியத்தை சாட்சிக்குவாங்க. அப்போ தாவூத் நபி பார்த்தாங்க, அந்த பிள்ளையினுடைய சாயலும் அந்த பொம்பளையும் ஒரே மாதிரி தெரியும். இது பொம்பளை, பெரிய பொம்பளைக்குள்ள பிள்ளை தான் தீர்ப்பளிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே இந்த சின்னவளுக்கு எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைய பிடிச்சி வச்சுட்டு இதுதான் என் பிள்ளைன்னு சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணுறால, நிரூபிக்க முடியல. அழுதுகிட்டே அந்த அம்மா வரும்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 12 வயசு, சுலைமான் நபி 12 வயசு விஷயத்தை விளங்கிட்டாங்க. ஏமா அழுதுற இந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் வாப்பாட்ட வந்தாங்க. வாப்பா நீங்கள் அனுமதி கொடுத்தா அந்த தீர்ப்பை நான் அழகான தீர்ப்பு கொடுப்பேன்னு கொடுன்னு சொன்னாங்க. வாப்பா தான் அனுமதி கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னாங்க, இப்போ 2 பேரில் உண்மையிலே யாருக்குள்ள பிள்ளை கொல்லப்பட்டிருக்குங்கிறது ஓனாயால் தூக்கி செல்லப்பட்டது கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்தாங்க, சுலைமான் நபி ஒரு கத்தியை கொண்டாங்க. எதுக்குன்னு, ஆளுக்கு பாரு, பிள்ளைய 2ஆக போட்டுருவோம், ஆளுக்கு பாதின்னு வெட்ட போனோடனே பெரியவ கல் போல் பிசாமல் நிற்கிறாள். ஏன்னா அவள் பிள்ளையே இல்லையா, அவள் வெட்டினா என்ன வெட்டாரான்னு. சின்னவ அப்படி துடிக்கிறா, என் பிள்ளைய வெட்டிடாது, அவள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் அவளுக்கே கொடுத்துருங்க, என் பிள்ளைய வெட்டாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது யாரு பிள்ளை தான்,
யார் அவள்கிட்ட ஆக்ஷனே இல்லை பெரியவள்கிட்ட. ஆக இவ பிள்ளையா இருக்க போய் தானே இவ துடிக்கிறான் அந்த சின்னவா அப்படின்ட்டு அந்த தீர்ப்புக்கு வளமான தீர்ப்பு வழங்கலாம். ஆக 12 வயசுலேயே தாவூத் அதனால் வாப்பாவோடையும் உயர்ந்தவங்கன்னு சொல்ல வரல. சில நேரத்தில் அப்படிப்பட்டவங்கெல்லாம் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. ஞானி புகுலுல் தானான்னு ஒரு ஞானி இருந்தாங்க. புகுலுல் தானான்னு சொன்னாலே அறிவாளின்னு ஏன்னா, ஆனால் அவங்க பேச மற்றவங்களை பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு சொல்லி புகழுன்னு மஜ்னூன் பைத்தியக்கார புகழுன்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு பார்த்தா பைத்தியக்காரமாக தெரியும். ஆனால் அறிஞர்களுக்கு மத்தியில் பார்த்து பேச்சு தத்துவமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் பஸ்ராவினுடைய வீதியில் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் பஸ்ரா. நான் நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த தெல்கா மல்கான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அந்த விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த குழி போட்டு இந்த கேம் போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. தெல்கா மல்கான் விளையாட்டு ஒரு ஒரு கனமாக இருக்கும், சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். தெல்கா மல்கான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சொன்னால் தெரியாது. நீங்கள் அந்த மாட்டு தீவன கடையில் போனால் அது பெருசாக உள்ளது பெருசாக போட்டிருப்பான், சின்னதாக உள்ளது சின்னதாக இருக்கும். அதை வச்சு பஸ்ரா வீதியில் சின்ன பிள்ளைங்க அந்த தெல்கா மல்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், அது விளையாட்டு பொருள். அதை வச்சு விளையாண்டு இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் அழுதுகிட்டே இருந்தார். புகழுல் தானா சொல்கிறாங்க, நான் அந்த பையன்கிட்ட போய் கேட்டேன், சரி எல்லாரும் கையில் என்ன வச்சுருக்காங்க, தெல்கா மல்கா வச்சுருக்காங்க, நமக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கோழியை வச்சு விளையாண்டுறவனுக்கு கோழிக்கு சண்டை போடுவோம். கோழி உருண்டை ஒன்று கண்ணாடி இல்லைங்க, இந்த கோழி விளையாடுவாங்களாங்க. அப்போ எனக்கு கோழிக்கா என் கோழிக்கா வேணும், என் கோழிக்கா சின்ன கோழிக்கா பெரிய கோழிக்கா சின்ன கோழிக்கா வச்சு விளையாடுறாங்கல்லாங்க, உருண்டு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு சண்டை போட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி கோழிக்கா மாதிரி இவங்க தெல்கா மல்கா கையில் இல்லாதனால அந்த பையன் அழுகிறா போட்டு தெரியுது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் என்ன செய்தேன், உனக்கு அழுகிறிய தம்பி, ஏன்னா உனக்குன்னா நான் வாங்கி தரட்டா, அந்த பசங்க வச்சுக்கிறது நானும் உனக்கு கடையில் வாங்கி தரட்டா தம்பி அப்படின்னு அந்த சின்ன பையனை நான் கேட்டேன். அப்போ அந்த பையன் சொல்கிறாரு, ஏங்க கொஞ்சம் அறிவு கம்மியான ஆளாக இருக்கீங்கள நீங்கள். அந்த பையன் என்னை அப்படி தன்னுடைய பாறையை வயசுத்திட்டு நான் அழுதுட்டு இருக்கிறது அந்த பசங்க கையில் உள்ள தெல்கா மல்காய் கையில் இல்லாதனாலே நான் அழுதுட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை. யா கலீல அக்குற அறிவு குறைந்தவரே, இதற்காக நான் விளையாடுறதுக்காக நான் படைக்கப்படவில்லை. யார் அவங்க புத்தி சொல்கிறாங்க, இவங்களே பெரிய ஞானி. சின்ன பிள்ளை சொல்லுது, சின்ன பையன். ஏன்னா வேறு எதுக்காக தம்பி நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம்? அறிவதற்கும் வணங்குவதற்கும். அறிவதற்கும் வணங்குவதற்கும் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். சரிப்பா, இது எங்கேருந்து விளங்கிக்கிட்டேன்? நாம் படைக்கப்பட்டது அறிவதற்கும் வணங்குவதற்கும். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், அப்போ அசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசா. தம்பி அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும், இந்த தத்துவத்தை நீ எங்கேருந்துப்பா விளங்கிக்கிட்ட? நாம் படைக்கப்பட்டது அறிவதற்கும் வணங்குவதற்கு தாங்கிறத எங்கேருந்து விளங்கிக்கிட்ட? குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அந்த பையன் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், அப்போ ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசா, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உங்களை எல்லாம் நம்ம வீணாக படைச்சு நினச்சிக்கிட்டு விளங்கி கொண்டீர்களா? அந்த ஆயத்தை ஓதி காட்டு. நாம் வீணாக படைக்கப்படாது. அதே மாதிரி பாருங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகும்போது திடீர்னு என்னுடைய வாகனத்தை விட்டுருந்தேன் காணையில். அப்போ ஒரு வழியில் ஒரு சின்ன பையன் இருந்தார். அந்த பையன்கிட்ட என் வாகனத்தை பார்த்தியான்னு கேட்டேன். அந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு அந்த பையன் சொன்னார். அந்த பையன் என்ன சொன்னார், வாகனத்தை காணையில் என்னவோ நம்ம கேட்போம்ல, வழியில் ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒன்று காணல, அங்கே பார்த்தியான்னு கேட்போம்ல. அது மாதிரி ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஹஜ்ஜுக்கு போகும்போது என் வாகனத்தை காணல, எங்கப்பா இந்த இடத்துல நிற்கிது உங்கள் வாகனம். அப்போ அந்த பையன்கிட்ட திரும்ப கேட்டார், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எதை உடுத்துறீங்க? தம்பி நான் சாப்பிட்றதா இருந்தால் தொழிற்கோதுமை தான் உணவு, நான் விடுறது கம்பளி தான். நான் ஞானிகள்லாம் கம்பளி தான் உடுப்பாங்க, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதில் நல்ல சாப்பிடுங்க, நல்ல ஐட்டங்களை சாப்பிடுங்க, நல்ல உயர்ந்த உடைகளை அணிவிங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறார். நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? ஒரு குடிசையில் தான் தம்பி தங்கியிருக்கேன். நல்ல பெரிய வீடு நல்ல மாதிரி இருங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறார். ஏன்னா அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், நீ சின்ன பையனாக இருக்க, இல்லைன்னா உன் பேச்சை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உங்கள் வாகனத்தை காணையில்லைன்னு சொல்லி கேட்டவொடனே எங்கே இருக்குன்னு சொன்னவொடனே அந்த பேச்சை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல இடத்துல தங்குங்கன்னு சொல்லி மார்க்க விஷயத்தை பற்றி சொன்ன உடனே நீ சின்ன பையனாக இருக்க, இல்லைன்னா உன் பேச்சை எடுத்துருக்காங்கிறீங்க. உலக விஷயத்தை மட்டும் நான் சொன்ன உடனே எடுத்துக்கிட்டீங்க. உங்கள் வாகனம் எங்கே இருக்கு கேட்டால் அங்கே இருக்குது, நீ சின்ன பையனாக இருக்க, நீ சொல்றதை எடுக்க மாட்டேன்னு அப்போ எடுக்கலை. எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான பாருங்க.
இஸ்லாமிய வரலாறுலேயே ஹாத்தமுல் அசமுல் ஒரு ஞானி இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டு வழியாக சில அரசர்கள் போனாங்க. அது சில அரச குடும்பத்தை சார்ந்தவங்க. போகும்போது அவங்களுக்கு தாகம். கதவை தட்டி கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டாங்க. தண்ணி கொடுத்த உடனே கொஞ்சம் தங்க தள்ளி உள்ளே போட்டாங்க. ஏன்னா அவங்க அரச குடும்பத்தில் உள்ளவங்கல்ல. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்த உடனே கொஞ்சம் ஒரு குத்து தங்க தள்ளி உள்ளத்துக்கு போட்டாங்க. அப்போ பார்க்க அவங்க சீடர்கள்லாம் வந்தாங்க. சீடர்கள்லாம் ஏழைகளாக தானே இருப்பாங்க. அப்போ தங்க காசு போட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரும் குஷி, ஊடுக்குள்ளே குஷி ஆகிட்டு. அவங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளை மட்டும் அழுதுகிட்டே இருந்துச்சு. என்ன எல்லாரும் நம்ம வீட்டில் தங்க காசு அரசு போட்டு போயிட்டாரு, எல்லாரும் குஷியில் அழுகுறாங்க, நீ மட்டும் சிரிக்கிறிய? அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒருத்தன் நம்மளை பார்த்தான், அதுக்கே இவ்வளோ சந்தோஷம்னா அந்த படைத்தவனே நம்மளை பார்த்தா நம்மளை எவ்வளோ சந்தோஷப்படுத்துவான். ஒரு அரசன் நம்மளை பார்த்ததுக்கு நீ இவ்வளோ தங்கத்தத்திக்கு போட்டான், அதுக்கு இவ்வளோ குஷின்னா படைக்கப்பட்ட ஒருத்தன், அல்லாவால் படைக்கப்பட்ட ஒருத்தன் நம்ம வீட்டை பார்த்ததுக்கு எவ்வளோ குஷின்னா அல்லாவே நம்மளை பார்த்துட்டா நம்ம எவ்வளோ குஷி ஆகிடும். முதல்ல அதில் சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் நம்மளை பார்க்கணும். ஒரு அரசன் நம்மளை பார்க்கறதுனால நமக்கு என்ன, அதனால நமக்கு என்ன பயன் இருக்கிறது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறைநேச செல்வர்களில் யஹ்யா இப்னு முஆது ராஸின்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவங்களுக்கு சின்ன புள்ள, பொம்பளை புள்ள, ஒரு சின்ன புள்ள. அந்த சின்ன புள்ள ஒரு சமயம் அவங்கள்ட்ட, அப்பா எனக்கு சாப்பாடு வாங்கிட்டா, அப்பா திடீர்னு நாஸ்டா ஏதோ பிள்ளைங்க வாங்கி கேட்கும்ல, அதை மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கி கேட்டுச்சு வாப்பாட்டு. அந்த ஞானி சொன்னாங்க, ஒரு ரப்புட்ட போய் கேளு, நீ சாப்பிடக்கூடிய அந்த உணவை ஒரு ரப்புட்ட போய் கேளு. அவங்க சொன்னாங்களாம், அந்த அம்மா சின்ன பிள்ளை சொல்லிச்சான், அல்லாட்ட போய் சோத்து பிரச்சனையை போய் அல்லாட்ட பேசுகிறேன், நான் வெக்கப்படுறேன். அல்லாட்ட பேசுகிற அந்த பெரிய விஷயத்தை பற்றி பேசுகிறேன். எல்லாம் எனக்கு சுருக்கத்தை கொடு, எனக்கு பாக்கியத்தை கொடு, அதை கொடு, அட்லீஸ்ட் வெறும் புரோட்டாவை கொடு, எனக்கு சிக்கன் ரைஸு கொடு, சிக்கனை தான். இதே மாதிரி சோத்து பிரச்சனையா அப்படின்னு அல்லாட்ட போய் கேட்குறது, அது எங்கள் பாப்பாட்ட கேட்கணும், எங்கள் உம்மாட்ட கேட்கணும். அதை போய் நான் அல்லாட்ட போய் நான் கேட்க நான் வெக்கப்படுறேன்னு சொன்னான். அதே மாதிரி யமன் தேசத்தில் ஒரு பெரியவங்களுடைய ஒரு பையன், சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டே நிற்கும்போது, விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த பையன்கிட்ட போய் எனக்கு இந்த வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டால் அந்த விளையாட்டு மைதானத்திலேயே அந்த பையன் உடனே அவர் கிடைக்கிற மாதிரி செய்வார். அந்த சிறு வயசுலேயே இவ்வளோ பெரிய அதிசயமான சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க என்பதற்காக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அதாவது மாலிக் இப்னு தீனார் சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் பஸ்ராவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அழுதுகிட்டே இருக்கான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு அழுகிறான், அந்த பையன் சிரிக்கிறான், ஒன்று அழுகணும் ஒன்று சிரிக்கணும், திடீர்னு அழுகிறான், திடீர்னு சிரிக்கிறான். தம்பி என்ன ஒன்று அழுகு ஒன்று சிரி, எதுக்கு அழுகிற, எதுக்கு சிரிக்கிற? முதல்ல இந்த பையன்கிட்ட சின்ன பையனாக இருக்கானே, இவன்கிட்ட எதுக்கு பேச்சு கொடுக்கவா, சலான் சொல்லவா வேண்டாம், சலான் சொல்லவா வேண்டாமா, சின்ன பையனாக இருக்கானே சலான் சொல்லவான்னு முதல்ல யோசித்தேன். சரி சலான் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலான் சொன்னேன். வலைக்கும் சலாம் யா மாலிக் இப்னு தீனார். அந்த பையன் பேரோடு சொல்கிறான், என் பேர் உனக்கு என்னப்பா தெரியும், எப்படி என் பேர் தெரியும் ஏன்னா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் என் உயிரும் உங்கள் உயிரும் நம்மளை படைக்கிறதுக்கு முந்தையே ஒன்றா சுற்றிச்சு, அதனால கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னார். அந்த சின்ன பையன் எவ்வளோ இது பாருங்க. அப்போ உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க, அறிவு சிறந்ததா, அறிவுக்கும் நப்சுக்கும் என்ன வித்தியாசம், ஆன்மாவுக்கும் நப்சுன்னா ஆன்மா நம்ம ஆத்மா, ஆன்மாவுக்கும் அறிவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அந்த இவங்க கேட்டாங்க அந்த சின்ன பையன்ட்ட. நப்சு என்ன தெரியுமா, சலான் சொல்லவா வேண்டவான்னு சொல்லி என்னச்சு இல்லை, சலான் சொல்லவா வேண்டாம், சலான் சொல்ல வேண்டான்னு உன் நப்சு சொல்லிச்சு, அதான் நப்சு. சலான் சொல்லு, சின்ன பையனாக இருந்தாலும் சலான் சொல்லுங்க அப்படி உன் நப்சு சொல்லிச்சு, அதுதான் உங்கள் அறிவு. எவ்வளோ அழகான பயன் கொடுத்தாரு பாருங்க. சரி எதுக்குப்பா நீ அழுகிற, எதுக்கு திடீர்னு சிரிக்கிற, திடீர்னு அழுகிற, எதுக்கு அழுதேன்னா அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைச்சேன் நான் அழுதேன். எதுக்கு சிரிக்கிற, அல்லாஹ்வுடைய கிருபையை நினைச்சு சிரிச்சேன். சரி நீ தான் சின்ன பையன், உனக்கு பாவமே கிடையாது, எதுக்கு நீ அழுகணும் அப்படி நினைக்காதீங்க. நம்ம திடீர்னு அடுப்பில் விறகு வைக்கும்போது திடீர்னு விறகு பிடிக்கிறோன்னா சின்ன சின்ன சுள்ளியை போட்டு அதை வச்சு பிடிக்க வைக்கிறோமே இல்லையா, பெரிய பெரிய விறகு வச்சு திடீர்னு அடுப்பு பிடிக்காட்டா சின்ன சின்ன குச்சியை வைக்கிறோம்லங்க பிடிக்கிறதுக்காக வேண்டி, அது மாதிரி அல்லாஹ் தஆலா பெரிய பெரிய அளவு வச்சு திடீர்னு நம்மள மாதிரி சின்ன பிள்ளைகள் உள்ள சொல்லிவிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனமான பிள்ளைகள் எல்லாம் இந்த சமுதாயம் இன்னைக்கு இழந்து விட்டது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒரே கேம் விளையாடுறது, எதெல்லாமோ நைட்டு பகலா எப்போ செல்லுமயமா இருக்குன்னா நம்மளை பார்த்து அவங்கள பார்த்து நாம் கேட்டோம், என்னால் நான் கேட்டேன், ஒன்னால நான் கேட்டது மாதிரி நாம் செல்லால கேட்டோம்,